வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சோஷியல் பைட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தமிழக அரசியல்ல இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ஒரு மேட்டர். அதாவது தவைகாவுல செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு, அவருக்கும் விஜய் சாருக்கும் இடையில அப்படி என்னதான் பிரச்சனை, இதை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொங்கு மண்டலத்துல ஒரு பெரிய பலோனு கருதப்பட்ட செங்கோட்டையன் ரொம்ப எதிர்பார்ப்போட தான் விஜய் சாரோட தவைகாவுல இணைஞ்சாரு. ஆனா இப்போ அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. சமீபத்துல சென்னையில நடந்த தவேகா செயல் வீரர்கள் கூட்டத்துல செங்கோட்டையன் அவர்களை மேடையிலேயே ரொம்ப அவமானப்படுத்திட்டதா ஒரு பேச்சு அடிபடுது. விஜய் சாருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற புசி ஆனந்த் தரப்பு செங்கோட்டையன் அவர்களை ஒரு பொருட்டாவே மதிக்கலையாம். மேடை நாகரிகம் கூட இல்லாம அவரை ஓரம் கட்டினது கொங்கு மண்டலத்துல இருக்கிற அவரோட ஆதரவாளர்களை ரொம்ப கொந்தளிக்க வச்சிருக்கு. அரசியல் அரிச்சோடியே தெரியாதவங்கெல்லாம் இப்படி அண்ணனை நடத்துறதா அப்படின்னு அவங்க இப்பவே போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, செங்கோட்டையன் அவர்கள் கொங்கு மண்டலத்துல பூத் கமிட்டி கூட்டங்களை எல்லாம் ரொம்ப பிஸியா நடத்திட்டு இருக்காரு. ஆனா இத பத்தி எல்லாம் விஜய் கிட்ட சொன்னா அங்கிருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையா. அது மட்டும் இல்லாம அவர் கொடுத்த வேட்பாளர் லிஸ்ட்ல இருக்கிற பெயர்களை தவைகா தலைமை கண்டுக்கவே மாட்டேங்குதான். இப்போ தவைகாக்குள்ளேயே ஒரு பெரிய பட்டியல் போர் நடக்குது. புசி ஆனந்த் ஒரு லிஸ்ட், ஜான் ஆரோக்கியசாமி ஒரு லிஸ்ட், ஆதவ் அர்ஜுனா ஒரு லிஸ்ட்னு விஜய் கிட்ட தனித்தனியா கொடுத்துட்டு இருக்க, செங்கோட்டையன் கொடுத்த லிஸ்ட் மட்டும் கிடப்புல கிடக்குது. தன்னை நம்பி வந்த ஆதரவாளர்களுக்கு ஒரு பதவி கூட வாங்கி தர முடியலையேங்கிற வருத்தத்துல அவர் ரொம்ப அப்செட்டா இருக்காராம். இப்போ விஜய் சாரோட அரசியல் முதிர்ச்சியை வச்சு அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு போல. அதனால இப்போதைக்கு அவசரப்பட்டு தவேகாவை விட்டு வெளியேறாம தேர்தலை கடந்துட்டு அதுக்கப்புறம் திமுக பக்கம் போயிடலான்னு ஒரு பிளான் போட்டிருக்காரு. இது சம்பந்தமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டையும் ஒரு தகவலை பாஸ் பண்ணி வச்சிருக்காராம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். செங்கோட்டையன் தவேகாவுக்கு போறதுக்கு முன்னாடியே அவரை திமுகவுக்கு வர சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க. ஆனா அப்ப அவர் பிடி கொடுக்காம போயிட்டாரு. இப்போ அவர் திருப்பி வரும்போது திமுக அவரை ஏத்துக்குமா, இல்ல அந்த பழைய கடுப்புல ஸ்டாலின் தரப்பு மௌனம் காக்குதா? இதுதான் இப்போ பெரிய கேள்விக்குறியா நிக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? செங்கோட்டையன் எடுத்தது சரியான முடிவா, இல்ல தவேகாக்குள்ளேயே இந்த குழப்பங்கள் எல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் மாறுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.